இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திருநெல்வேலி அல்வா அந்த வரிசையில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 40 பொருளுக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படின்றது. கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்றதுனா, இது மெயின் ரீசன் வந்து சுற்றி இருக்கிற அந்த கரிசல் காட்டு நிலத்தில் வந்து அந்த பருப்போட டேஸ்ட்டு தான் வந்துட்டு மெயின் ரீசன். அந்த வெளியில் நிறைய இடத்துல இப்போ வந்து பெங்களூர், கர்நாடகாலாம் கடலைப்பருப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அது வாங்கி நம்ம கடலை மிட்டாய் போட்டால் நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு அது வந்து இல்லை. இங்கே இருக்கிற நம்ம விளைச்சலில் வர கடலை மிட்டாய், அந்த கடலை பருப்போட டேஸ்ட்டு தான் நம்ம கடலை மிட்டாயை வந்து தூக்கி கொடுக்குது. இப்போ எங்கள் ஃபேக்ட்ரி வந்து கோவில்பட்டியில் இருக்குது. கோவில்பட்டி இந்திரா நகர் மெயின்லேயே இருக்குது. விவிகே கடலை மிட்டாயின்னு கேட்டால் இந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க. விவிகே அப்படின்னு சொல்லி எங்கள் கம்பெனி பேர். 22 இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா பேர் வந்து ஸ்ரீனிவாசன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பா ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்து நாங்கள் பார்த்துட்டே வரோம். இப்போ வந்து ரொம்ப 20 வருஷமாக இப்போ அப்பா தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் நான் அப்பா கூட சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். என் பேர் கஸ்தூரி பிரியா, எம்இ படிச்சிருக்கேன். நம்ம வந்து அப்பாவோட பிஸ்னஸ் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்ற ரீசன் தான் இப்போ நான் பார்த்துக்க ஆரம்பித்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து மால்தீவ்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. வினோத்னு பேர், எம்பிஏ படிச்சிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு இப்போது கொரோனா லீவுக்காக வந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே இருந்துக்கலாம், பிஸ்னஸ் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக 2 பேரும் இங்கே வந்து பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போது கடலை மிட்டாய் வந்துட்டு நாங்கள் 22 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். 2000 ஸ்டார்ட் பண்ணோம். நான் அப்போ 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தேன். அப்போ இருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குவாலிட்டி வைஸ் நாங்கள் குவான்டிட்டி எல்லாமே வந்துட்டு இவ்வளோ வருஷம் இருக்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து எங்களோட குவாலிட்டி மட்டும்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அப்படின்ற ரீசன் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே. ஆனால் டெய்லி வந்துட்டு கடலை மிட்டாய் எடுத்துக்கிறது, கடலைப்பருப்பு எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அண்டு வெல்லம் இப்போ எல்லாம் ஜீனி இதுக்கு மாறிட்டாங்க. ஆனால் வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை எல்லாம் முன்னாடி இருந்தது ரொம்ப நல்லது. ஸோ வெல்லம் யூஸ் பண்ணி இந்த கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ரா மெட்டீரியல்ஸ் மெயினாக நமக்கு கடலைப்பருப்பும் வெல்லம் தான். வெல்லம் எல்லாமே தேனியிலேருந்து வாங்குகிறோம். தேனியிலன்னா வெல்லம் சூப்பராக இருக்கும். சேலத்தில் வெல்லம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து வாங்கிட்டுருக்கோம். அதனால் மிட்டாயோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லா வரும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. கடலைப்பருப்பு, இந்த வெல்லம் இது மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஸோ சுக்கு, ஏலக்காய் இந்த இதை ஆட் பண்ணுறோம் நாங்கள், அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறதில்ல. ஆனாலும் அது வந்து 3 months நல்லா இருக்குது அப்படின்னா குவாலிட்டியாக நம்ம பண்ணோம் அப்படின்னாலே அது நல்லாயிருக்கும். வெல்லம் ஆட் பண்ணுறதுனாலே அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆற வச்சு அதை உடனே பேக் பண்ணிடணும். இல்லைனா அதோட மாய்ஸ்சர் கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும்போதே நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 months வரைக்கும் மிட்டாயோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் ஃபாரின்க்கெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போயிருக்கோம். 3 months வரைக்குமே கடலை மிட்டாய் வந்து சூப்பராக இருக்கும். கெட்டு போகவே போகாது, நல்லாயிருக்கும். 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. லேடிஸ் ஒரு 7 பேர், லேடிஸ் ஒரு 10 பேர் இருக்காங்க. ஜென்ஸ் ஒரு 7 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு நாள் மாற்றி ஷிஃப்டெல்லாம் வரும் சில பேருக்கு. 20 பேர் பக்கத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு 600லேருந்து 700 கிலோ வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம். டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கோம். எங்கள் வெஹிக்கிள்லேயே போய் டீலர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எப்படியும் 1/2 டன்னுக்கு மேலே பண்ணுறோம். நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்துட்டு மெயினாக 90% வந்து சென்னைக்கு தான் பண்ணுறோம். இப்போ பெங்களூரில் ஒரு 2-3 பேருக்கு பண்ணிகிட்ருக்கோம். அந்தமானில் ஒருத்தங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெயினாக வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணலை, இங்கே மட்டும்தான் லோக்கலில் பண்ணலாம் போதும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுவே ஆர்டர்ஸ் கரெக்டாக இருக்குது, இதை ஃபாலோ பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இப்போ கல்யாண வீட்டிலலாம் வந்து கடலை மிட்டாய் நிறைய வைப்பாங்க. ஸோ வீட்டு கல்யாணத்தில் வந்து அந்த இலையில வைப்பாங்க, தாம்பூல பையில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்களோட எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உருண்டை பண்ணி கொடுப்போம். இல்லைனா பார் பீஸ், கட் பீசஸ் இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். வெட்டிங்க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், எங்கள் ஏரியாவில் இது கிடைக்காது, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்காதுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும், நாங்களே கொரியர் அனுப்பி விடுவோம். இல்லை போஸ்டரில் எப்படினாலும் கேட்குற மாதிரி நாங்கள் அனுப்பி விட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் 1 கிலோ கூட நாங்கள் அனுப்பி விடுறோம். கடலை மிட்டாய்க்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ புவிசார் குறியீடு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்தியன் போஸ்டர்லேருந்து நமக்கு கடலை மிட்டாய்க்கு அந்த கௌரவம் கொடுக்கறதுக்காக ஒரு அஞ்சல் உரை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கடலை மிட்டாய் படம் பிரிண்ட் பண்ணி இது ஜிஐ டேக் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க எங்களுக்காக. பின்னாடி வந்து இந்த ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. கோவில்பட்டி கடலை மிட்டாய் வந்துட்டு இப்போ எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்றத வந்துட்டு அவங்க அங்கீகாரம் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கே ரொம்ப வந்துட்டு அது ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. கடலை மிட்டாய் வந்து ரெகுலராக சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து இம்யூனிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஜென்ரலாக எல்லாரும் கேட்ட ஒரு வார்த்தை மெயினாக என்னென்னா இம்யூனிட்டி அப்படின்றது தான். ஸோ இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கடலை மிட்டாய் கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்தி. ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக கடலை மிட்டாயெல்லாம் டெய்லி சாப்பிடுங்க ரெகுலராக.